வணக்கம். புல் அல்ஃபா நிறுவனத்திலேருந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ உங்கள் சதீஷ்குமார். நம்ம ஏற்கனவே வந்துன்னா ட்ரேடிங் ரூல்ஸ்னு சொல்லிட்டு 10 ரூல் கொண்டு வந்திருந்தோம். அந்த 10 ரூலில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் லைன், ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை சார்ந்து இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேம் எதுக்காக பயன்படுத்தணும் அதை தெரிஞ்சுப்போம். ட்ரேடருக்கான டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது, இன்வெஸ்டருக்கான டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அதுலேயே ட்ரேடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதில் நீங்கள் யார் அப்படின்றது உங்களுடைய எமோஷனலை வச்சு தான் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அதை பற்றின விளக்கம் எமோஷனல் ட்ரேடர்ஸ், அதாவது எமோஷனல் செக்ஷன் வரும்போது உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் கொடுப்பாங்க. இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ட்ரேடர் எப்படி செலக்ட் பண்ணணும், ரெண்டாவது செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் தேவைப்படுதுன்றதை நீங்கள் நோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செஷன். இப்போது செஷன் உள்ள போகலாம். டைம் ஃப்ரேம். ட்ரேடரில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ட்ரேடர் இருக்காங்க. இதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர், ஷார்ட் ட்ரேடர், ஸ்கேல்பர். இந்த 3 ட்ரேடர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஸ்விங் ட்ரேடர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி, ஓகேங்களா, அந்த டெக்னிக்கலில் ஸ்விங்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கு. அதாவது மார்க்கெட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது அந்த ஏற்றம் இறக்கம் ஏறி கீழே ஸ்விங் ஆகும் போது நடக்கக்கூடிய செஷன் தான் ஸ்விங்கு. அதாவது மார்க்கெட் இப்படி போகுதுன்னா இப்படியே கண்டினியூ போயிடாது, ரைட்டுங்களா? அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி இறங்குது பார்த்தீங்களா, இந்த இறக்கத்துல இருந்து மறுபடியும் ஏறுது பாருங்க, இந்த இடம் தான் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. இது சார்ட்ல உங்களுடைய டைம் ஃப்ரேம் வச்சு நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இடம் தான் ஸ்விங் ட்ரேடரு. எங்க எடுக்கணும் அப்படின்றது, என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணுன்றது தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான டைம் சார்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் சார்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டைம் சார்ட்டோட ரேஷியோ என்னன்னு பாருங்க. ஸ்விங் ட்ரேடராக இருந்தாங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமும் 4 hour டைம் ஃப்ரேமும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? இது வந்து ஸ்டாக்ல இருக்கலாம், ஆப்ஷனாக இருக்கலாம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரேடராக இருந்தால் ஸ்விங்கு கொஞ்சம் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்காது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செல்லராக இருக்கீங்க, அதே லாங் பையராகவும் இருக்கீங்க அப்படின்னா பொசிஷனில், ஓகேங்களா, அப்படி பொசிஷனில் இருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபியூச்சர்லையும் ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேணால் நீங்கள் 1 hourலையும் 4 hourஸ்லையும் நீங்கள் என்ட்ரியை ஸ்விங்கில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இதில் நம்பர் ஆஃப் ஆர்டர், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு கணக்கு இருக்குது. இதில் வந்து ஆர்டர் போடும் போது எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுங்க. அதில் நீங்கள் எந்த செக்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, அப்போது எந்த செக்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேடுக்கான வால்யூம் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அந்த வால்யூம் ரேஷியோவை கால்குலேட் பண்ணி தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடராக இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காஸ்ட்டாக இருக்கும். அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு 40,000 ரூபா ஃபண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர் பயன்படுத்தணும். சரிங்களா? இது ஸ்விங் ட்ரேடருக்கான ஷார்ட் செக்ஷன். அதே ஒரு ஷார்ட்டர் இருக்காங்க. ஷார்ட்டரோட டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம் நோட் பண்ணணும் அப்படின்னா சேனலில் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 minutes-ம் 30 minutes-ம் நீங்கள் நோட் பண்ணலாம். அப்படி நோட் பண்ணும்போது அவங்களுக்கான அதே 1 lakh rupees தான் அவங்களுக்கான ஆர்டர் பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30%. இவங்களுக்கு 30%. ஷார்ட்டர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 15 minutes சேனல் அனலைஸ் பண்ணிடுவாங்க. லைவ்ல எவ்வளோ நேரம் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 15 minutes to half an hour தான் அந்த செஷன்லேயே இருக்க முடியும். சரிங்களா? அந்த செஷனில் அந்த 15 to 30 minutes எடுக்கக்கூடிய என்ட்ரி, எக்ஸிட்டு, டார்கெட்டு இதுக்குள்ளே தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் சரி, டார்கெட் இருந்தாலும் சரி வைக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? அடுத்தது ஸ்கேல்பர். ஸ்கேல்பர் வேற யாரும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்குமே ட்ரேட் பண்ணுவாங்க. அதே ஷார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 ட்ரேட் கிடைக்கும், இல்லை 5 ட்ரேட் கிடைக்கும். அதே ஸ்விங் ட்ரேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேல ஒரு ட்ரேட் கிடைச்சா கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலையும் போகலாம். சரிங்களா? ஆனால் ஸ்கேல்பர் அப்படி கிடையாது. நினைச்ச டைமுக்குலாம் அவங்களால என்ட்ரி எடுக்க முடியும். ஆனால் ரைட் பிளேஸாக என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ரிவர்ஸ்லையும் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், அதே மாதிரி ஃபார்வர்ட்லையும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இந்த ஸ்கேல்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லையும் மார்க்கெட்டில் பை பண்ணி செல் பண்ண முடியும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லையும் பை பண்ணி செல் பண்ணி ஆர்டர் எடுக்க முடியும். அதாவது ஆப்ஷனில் பையராக இருந்தால். ஸ்கேல்பருடைய
பொட்டென்ஷியலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அதிகம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிஸ்க் தான் சொல்லுவேன். ரிஸ்க்கு 100% ஸ்கேல்பருக்கு. ஆனால் அதையும் நீங்கள் டைம் ஃப்ரேம் மூலயமா உங்களுடைய ஆர்டர் பேஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்ல உங்களோட ரேஷியோவை கால்குலேட் பண்ணி உங்களால் அதை எதை மெயின்டைன் பண்ண முடியும். 50% ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டு வரலாம். இவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட், இவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட், இவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் 3 பேருக்குமே என்ட்ரி பாயிண்ட் ஒன்னாக இருந்தாலும் எக்ஸிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது ஸ்கேல்பருக்கு அதிகமாக இருக்கும். என்ட்ரியும் அதிகமாக இருக்கும், எக்ஸிட்டும் அதிகமாக இருக்கும். ஷார்ட் டைம்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸ்கேல்பரை விட கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது லீனியரான ஒரு ஸ்டாண்டர்டான செஷனாக கிடைக்கும். சரிங்களா? அதே ஸ்விங் ட்ரேடராக இருந்தாங்கன்னா லாங் டேர்மில் பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க. டே 1 ஹவரில் எடுக்கிறாங்க, 4 ஹவர்ஸ் இதை ட்ரேட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் என்ட்ரி எடுக்க முடியும். இந்த ரைட் பிளேஸ்ல எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றதா அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ இது புரியுது இல்லைங்களா? மீண்டும் சந்திப்போம். மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல் அல்ஃபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். கீழே நம்பர் போயிட்டு இருக்கு, அதுக்கான நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளது அகாடமி பேஸ்டு, ரெண்டாவது கன்சல்டிங் சர்வீஸ். அகாடமி பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்னா யாருன்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி கிளாஸஸ்ல உள்ள வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு எமோஷனல் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறது தான் புல் அல்ஃபாவுடைய முக்கியமான டார்கெட், முக்கியமான செஷன் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேணுன்ற அதாவது கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க.